அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கட்டுரை பூங்கான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் பிரியா ராமநாதன் எழுதிய நேரமில்லை என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை ஜெர்மனியிலிருந்து வெளிவரும் வெற்றிமணி ஆவணி 2024 இதழில் பிரசுரமானது. உரை சித்திரம் நேரமில்லை. எழுதியவர் பிரியா ராமநாதன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து முடிக்கும் திறமையைத்தான் இந்த உலகம் மல்டி டாஸ்கிங் என சொல்கிறது. அதிலும் இது ஒரு கலை என்றும், இந்த மல்டி டாஸ்கிங் கலையில் பெண்களே கைதேர்ந்தவர்கள் என்றும் கூட காலங்காலமாக சொல்லப்பட்டு வருவதும் உண்டு. உண்மையில் பெண்களது வேலைப்பளுவில் பங்கெடுத்து கொள்ள அவளுக்கு போதிய அனுசரணை இல்லாத காலகட்டத்தில் இருந்து அவளுக்கென ஒதுக்கப்பட்ட அத்தனை வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்கிற அழுத்தத்தினாலேயே இந்த மல்டி டாஸ்கிங் என்கிற ஒன்றுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களது சிங்கிள் டாஸ்கிற்கே உதவிக்கு பலர் இருந்த காரணத்தினால் மல்டி டாஸ்கிங் செய்து அவஸ்தைப்படும் தேவை இருக்கவில்லையோ என்னவோ. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதற்கு நேரமின்மை மட்டுமல்ல காரணம். உண்மையில் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்து கொண்டிருப்பது ஒரு விதமான திறமை குறைவாகவும் இன்றெல்லாம் கருதப்படுகின்றது என்பதும் தான் காரணம். ஆனால் இந்த திறன் உண்மையிலேயே சரியானது தானா என்கிற கேள்விக்கு பல ஆய்வாளர்கள் இல்லை என்கிற பதிலையே முன்மொழிகின்றனராம். நான் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வேன் என்று பெருமையாக பலரும் மல்டி டாஸ்கிங் செய்வது பற்றி கூறுவதுண்டு. ஆனால் அவசரமான நேரத்தில் மல்டி டாஸ்கிங் செய்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பொழுதுமே மல்டி டாஸ்கிங் செய்து கொண்டே இருப்பது என்பது பிரச்சனைக்குரிய ஒன்றுதான். இதனால் எந்த வேலையும் அவர்களால் முழுமையாக கச்சிதமாக செய்ய முடியாமல் போகும் நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நாள் முழுவதும் பதட்டமாகவும் படபடப்பாகவும் இருக்கும் சாத்தியமும் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சில நேரங்களில் மல்டி டாஸ்கிங்கால் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் என நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் நம்முடைய முழு கவனத்தினையும் குறித்த வேலைகளில் ஈடுபடுத்த இயலாமல் போவதால் காலதாமதம் ஏற்படும் நிலை உருவாகும் என்பதோடு கவனச்சிதறல்கள், மனப்பதட்டம் போன்ற சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டாகலாம். அது மட்டுமன்றி ஒரே நேரத்தில் பல வேலைகளில் மூழ்கியிருப்பவர்கள் தங்கள் கண்முன்னே நிகழும் பல விடயங்களை கண்ணுறும் போதும் அவை அவர்களது மூளையில் பதிவதில்லையாம். அது மட்டுமன்றி நம்முடைய நினைவு திறனில் பாதிப்பினை ஏற்படுத்தி முக்கியமான விடயங்களை நினைவில் நிறுத்திக் கொள்ள இயலாமல் செய்துவிடும் என்றும், படைப்பாற்றலை குறைத்துவிடும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றனவா. ஒரு வேலையின் மீதான கவனம் சட்டென்று மற்றொன்றுக்கு மாறுவதும் அடுத்து இன்னொன்றுக்கு மாறுவதும் என அடுத்தடுத்து நிகழும் போது நம்முடைய கவனம் சிதறி ஏதேனும் ஒன்றையாவது முனைப்புடன் செய்ய நமது மூளை திணறி மென்டல் பிளாக் ஏற்பட்டு பணித்திறன் குறைகிறது. ஒன்றை கற்றுக்கொள்ளும் திறமை, பிரச்சனைகளை அடையாளம் காண்பது, அதற்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட ஒட்டுமொத்த அறிவாற்றல் திறனையும் இது பாதிக்கிறது என்பதுதான் யதார்த்தம். மல்டி டாஸ்க் பணியில் நிரந்தரமாக ஈடுபடுபவர்களின் மூளை எளிதாக சோர்ந்துவிடும் என்பதற்கு இந்த கட்டுரையை எழுதி கொண்டிருக்கும் நானும் கூட ஓர் சாட்சிதான். நமது மூளை சோர்ந்து போகும்போது உற்சாகம் குறையும், ஞாபக மறதியும் தோன்றும். எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து முடித்து நாம் நமது மனதையும் உடலையும் அழுத்தத்துக்கு உள்ளாக்குவதை விட செய்கிற வேலையை ரசித்து செய்து உடலையும் மனதையும் நலமாக வைத்துக் கொள்வது முக்கியமல்லவா?
உழைப்பு எவ்வளவு அவசியமோ அதுபோல் ஓய்வும் மிக அவசியம். தங்களால் இயன்ற வேலையை அளவுடன் செய்துவிட்டு மூளைக்கும் உடலுக்கும் ஓய்வளிக்க வேண்டியது அவசியம். அமைதியான மனநிலையில்தான் மூளை புதுமைகளை பற்றி சிந்திக்கும். அவசரத்திலும் பதட்டத்தில் நமது மூளை எந்த புதுமையையும் சிந்திக்கப் போவதில்லை. இதுவரை நீங்கள் கேட்டது உரைச்சித்திரம். நேரமில்லை. எழுதியவர் பிரியா ராமநாதன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.